வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் புட்டு செஞ்சு அதில் உப்புமா பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசர ஆரம்பிக்கலாம். நல்லா உதிரியாக வரணும். ஸோ அது வரைக்கும் தண்ணி தெளித்து பெசறிட்டே வாங்க. மாவு நல்லா உதிரியாக வந்துருச்சு. பட் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கையளவு எடுங்க. நல்லா பிடிச்சி பாருங்கள். பிடிச்சா அப்படியே நிற்கணும். அண்ட் உதுத்து விட்டாலும் உதிரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். அடுத்ததாக இதை வேக வச்சிடலாம். புட்டுக்கோணம் இல்லாதவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் துருவின தேங்காய் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஆட் பண்ணலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, போதும். இதை இப்போ இட்லி தட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ 4 குழியும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி தட்டை இதுக்குள்ளே வைங்க. இப்போ இதை குக் பண்ணலாம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும். இதோ புட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியெடுத்துடலாம். அடுத்ததாக புட்டு குடம் வச்சுருக்கிறவங்க புட்டு குடத்தில் தண்ணி ஊற்றுங்க. புட்டு குழலை ரெடி பண்ணிக்கோங்க. இதில் இப்போ துருவின தேங்காய் ஆட் பண்ணுங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். இதோ புட்டு ரெடி ஆயிடுச்சு. புட்டு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம உப்புமா பண்ண போகிறோம். நான் ஒரு அரை புட்டு மட்டும் எடுத்திருக்கேன். இதை நல்லா உதுத்துக்கோங்க. நல்லா உதுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. அண்ட் இதில் ஆட் பண்ணுங்கள் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். பருப்பு ரெண்டும் கொஞ்சம் கலர் மாறட்டும். இதில் இப்போ ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக காஞ்ச மிளகாய் 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை. தேவையான அளவு உப்பு, அண்ட் ஃபைனலாக நம்ம உதுத்து வச்சிருக்கிற அந்த புட்டு. இதை நீங்கள் எவ்வளோ தூரம் வதக்கிட்டே வரீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா முன்னாடியே எடுங்க. அண்ட் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இதோ இங்கே புட்டு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது யூஷுவலாக நம்ம செய்கிற உப்புமாவை விட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.